வணக்கம். இந்த காணொளியில் சென்னை பெசநகரில் அமைந்துள்ள அஷ்டலட்சுமி திருக்கோவிலின் தரிசனத்தோடு அக்ஷய திருதியின் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறையில் 3ஆம் தினமான திருதியை திதி வரும் நன்னாளே அக்ஷய திருதியையாக கொண்டாடப்படுகிறது. அக்ஷயா என்றால் எப்பொழுதும் குறையாதது, வளர்ந்து கொண்டே வருவது என்று பொருள்படும். இதனால்தான் இந்த நன்னாளில் வாழ்வில் வளம் சேர்க்கும் மங்களகரமான பொருட்களை வாங்கும் வணக்கம் காணப்படுகிறது. சூரிய பகவானை வேண்டி தர்மர் அல்ல குறையாத அன்னத்தை வழங்கும் அக்ஷய பாத்திரத்தை பெற்றதும், பெருமாளின் தசவதாரங்களில் ஒன்றாக போற்றப்படும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த தினத்தில்தான் என்று புராணங்கள் கூறுகிறது. மேலும் பகீரதன் கடும் தவம் செய்து கங்கை நீரை பூமிக்கு கொண்டு வந்த நாளாகவும் இந்த திருநாள் அறியப்படுகிறது. இன்று ஒருவர் இறை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யப்படும் தர்மகாரியங்கள், தானங்கள், பூஜைகள் முதலியவைகள் பல மடங்கு சுபிட்சத்தை அவருக்கும் அவரது சந்ததியினருக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று இந்த நாளின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளில் தன்னால் முடிந்தவற்றை, அதாவது அரிசி, காய்கறிகள், பழங்கள், துணிகள், சர்க்கரை முதலியவற்றை வறியவர்களுக்கு தானம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நன்னாளில் சாத்வீக உணவுகளை உட்கொண்டு திருக்கோவில்களுக்கு சென்று இறை தரிசனம் காண்பதும், இறை சிந்தனையில் மனதை ஒருமுகப்படுத்தி அவர் நாமங்களை உச்சரிப்பதும் ஒருவருக்கு மன நிம்மதி, நிறைவு, வாழ்வில் எத்தகைய சூழ்நிலைகளையும் மன உறுதியுடன் எதிர்கொள்ளும் ஆற்றல் முதலியவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் என்று இந்த நாளின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. வேத வியாசர் கூற மகாபாரதத்தை விநாயகர் எழுதத் தொடங்கியதும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் கூறுகிறது. வியாபாரம் சம்பந்தமாக புதிய முயற்சிகளை தொடங்குவது, வீடுமனைகள் வாங்குவது, திருமணங்கள் செய்வது என்று அனைத்து சுபகாரியங்களை தொடங்குவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நன்னாள் அறியப்படுகிறது. நாமும் இந்த நன்னாளில் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து இறைவனை வழிபட்டு இறையருள் பெறுவோம், நலமுடன் வாழ்வோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.